அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இந்த உலகத்தில் சர்க்கரை வியாதி தான் அதிகமாக எல்லாத்துக்கும் இருக்குது. சுகர் ஏறிடுச்சு, இறங்கிடுச்சு. நல்லா கவனிக்கணும். எல்லாருமே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நமக்கு வியாதி வந்துச்சுன்னா எதனால் வந்துச்சு தெரியாமல், அது சரி பண்ண தெரியாமல் மாத்திரையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கவனிங்க, சர்க்கரை வியாதி என்னென்ன காரணத்தினால நமக்கு வருகிறது கவனிங்க. ஃபஸ்ட்டு பரம்பரையாக இருக்கவங்களுக்கு, பரம்பரையாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஜீன்ஸுக்கு வரும். 1. 2, நம்ம ஜாதகத்தில் குரு திசை நடந்ததுன்னா சர்க்கரை வியாதி வரும். 3, குழந்தை வேணா கருக்கலை செஞ்சிருந்தால் அந்த கர்மத்தினால சர்க்கரை வியாதி வரும். 4, மனையடி சாஸ்திர கோளாறுனால உங்களுக்கு வியாதி வர வேண்டும் விதிக்கப்பட்டிருந்தாலும் வரும். 5, அதிகமாக சிக்கன், மட்டன், முட்டை சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வரும். உட்காந்தே இருக்கவங்களுக்கு சுகர், சேர் உட்காந்து இருக்காங்க அவங்களுக்கு சுகர் வரும். அதுக்கு அடுத்தது பால் பேடா, பால் கோவா, தயிர், பால் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வரும். அதுக்கு அடுத்தது சுகர் வந்து இறக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் சுகர் வரும். இத்தனை காரணம் இருக்குது. இத்தனை காரணத்தினால வரக்கூடிய சுகரை நாம் எனர்ஜி குடிச்சிட்டு உடம்பை வயிற்றை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரே யோகா சுகருக்கு, அந்த ஒரு யோகா ஆசி கொண்டு 100 யோகாவுக்கு சமம். அந்த யோகாவை காலை பெருவயத்தில், மதியம் பெருவயத்தில், இரவு பெருவயத்தில் நம்முடைய ஆதிநாத வாசி வித்தை செய்த அடுத்த நாள் இருந்து நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுகர் நார்மல் ஆகிடும். ஏனென்றால் இது அனுபவம் உண்மை. கரூரில் ஒரு டாக்டர், ஒரு நண்பர், என்னுடைய சிஷியர் ஒருத்தர் அடிபட்டார். பெட்டில் சேர்த்துருக்காங்க. மூக்கில் காயம், முதலத்து கிழிஞ்சிருக்கு, தச்சிட்டாங்க. வலது கையில் எலும்பு தெரியுது. டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சுகர் கோச்சக்கோழி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு படுத்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டார். அந்த போதை 420 சுகர் இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சுகர் 420 இருக்குது, அது நார்மலாக 2 நாள் ஆகும், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சு டாக்டர் போகிறாரு. எனக்கு இந்த மாதிரி அண்ணன் அடிபட்டேன்னு சொல்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், இந்த விஷயத்தை கேட்குறேன். அவன் தான் சொல்லியிருக்கேன்ல, அந்த யோகா செய்ப்பா அப்படின்னு சொன்னேன். அது இடது கை இடது செய்கிறது. அந்த யோகா செய்கிறாரு. கரெக்டாக 10 மணி ஒரு செய்கிறாரு, 12 மணிக்கு ஒரு செய்கிறாரு, 2 மணிக்கு சொல்கிறாரு, 4 மணிக்கு சொல்கிறார், 6 மணிக்கு சொல்கிறார். 10, 19 வரை 5 டைம் 6 டைம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் எடுக்க சுகர் நார்மல். டாக்டர் காலை விசிட்டிங் வராது, சுகர் 4 காமிக்குது. என்னடா 90 சுகர் 4 இப்போ நார்மலாக காமிக்கிறாரு. என் குருஜி வந்து எனக்கு யோகா வைக்க சொல்லி கொடுத்தாரு, செய்ய சொன்னார், செஞ்சேங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறார். கரெக்டாக உள்ளே போகிறேன். இவர் தான் குருஜி அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் அப்பாவுக்கு இவர் தான் குருநாதர் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேறு குருநாதர் சார் அப்படின்னு சொல்லி சிரித்தேன். அதனால் இது அனுபவம் உண்மை. சர்க்கரை வியாதிகாரங்கள் நான் கற்றுத்தரும், ஞானிகள் கற்றுத்தரும் ஒரே யோகா செய்ய சுகர் நார்மலாகிடும். சுகர் கால் எடுக்கணும்னு நிலை இருந்தாலும் அந்த யோகா செய்யுங்க. ஆதி பிரண வாசி விதை செய்யுங்க. உங்களுக்கு சுகர் நார்மலாகிடும். உயிருக்கு கேரண்டி. இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. மேலும் இறைசக்தி மையம், நீங்கள் யூடியூப் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கையும் கொடுங்க. 790 463 80 79 அதை லிங்கையும் கொடுங்க. உங்களுக்கு அதோட பதில்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறேன். நேரடி பயிற்சி இருக்குது, ஆன்லைன் பயிற்சி இருக்குது. இதெல்லாம் அட்டன் பண்ணலாம். சகல சௌபாக்கியம் பெறுக.